SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008000800. புதுச்சேரியில் விஷவாயு தாக்கியதற்கு பாதுகாப்பு குறைபாடே காரணம் என தெரிவித்திருக்கும் அம்மாநில துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தவறு செய்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்திருக்கிறார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புறநகர் பகுதியில் கரிவளைகள் மூலமாக விஷவாயு தாக்கி ஒரு சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் 8க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில் விஷவாயு தாக்கிய புதுநகர் பகுதியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் வீடு வீடாக நேரில் சென்று சுமார் 1 மணி நேரம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாகவே விஷவாயு பரவி இருப்பதாகவும் இதனால் 3 பேர் உயிரிழந்ததாகவும் கவலை தெரிவித்தார். இதற்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த துணைநிலை ஆளுநர் சுத்திகரிப்பு நிலையத்தில் வீட்டுக் கழிவுகள் மட்டும் இல்லாமல் தொழிற்சாலை கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள் கலக்கப்பட்டு இருந்தால் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் எச்சரித்தார். ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுவரை ஆய்வு செய்ததையும் அதிகாரிகள் ஆய்வு செய்ததையும் அதிகாரிகள் எடுத்ததும் ஒரே ஒரு கருத்து தான் வருகிறது. அந்த யூடியூபை வைக்காமல் டைரக்டாக இணைப்பு எங்கே தரப்பட்டிருக்கிறதோ அங்கே இந்த விஷவாயு உள்ளே புகுந்து வருகிறது. அதனால் நம்முடைய பகுதிக்கு இந்த பகுதிக்கு தனியான ஒரு இணை குழாயையும் ஏற்படுத்துகிறோம். அதே போல சேம்பரை கட்டுகின்றோம், வாயு போக்கிகளை அமைக்கின்றோம். அத்துணை பாதுகாப்பும் செய்யணும்.